சென்னை வள்ளுவர் கோட்டம் பகுதியில் டீ குடிக்க சென்ற இன்சூரன்ஸ் நிறுவன மேனேஜர் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். சேலத்தை சேர்ந்த பிரகாஷ் ராஜ் பயிற்சிக்காக சென்னை வந்திருந்த நிலையில் இந்த துயர சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன், இந்த விபத்து தொடர்பான முழு விவரங்கள். சேலம் வாழப்பாடி பகுதியை சேர்ந்த பிரகாஷ் ராஜ் ஒரு தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனில கோயம்புத்தூர்ல வேலை பார்த்து வருகிறார். இந்த நிலையில இன்று கடந்த 4 நாள் பயிற்சிக்காக சென்னை வந்த அவர் நுங்கம்பாக்கத்துல இருக்கக்கூடிய பகுதியில தங்கி இது தொடர்பான பயிற்சியில ஈடுபட்டு கொண்டிருந்தார். இந்த நிலையில நேற்று சென்னையில பெரும்பாலான இடங்கள்ல அதிகப்படியான மழை பெய்த நிலையில அவர் நுங்கம்பாக்கத்துல இருந்த ஓட்டலில் இருந்து டீ குடிப்பதற்காக வள்ளுவர் கோட்டம் அருகே இருக்கக்கூடிய ஒரு டீ கடைக்கு நடந்து வந்துள்ளார். பின்னர் டீ குடித்து விட்டு அவர் அந்த பகுதியில நடந்து சென்ற போது திடீரென அந்த நடைபாதையில பைப்பை பிடித்த பொழுது அவருக்கு திடீரென மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே மயங்கி கீழே விழுந்தார். உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய நபர்கள் அவரை சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்த போது அவர் வரும் வழியிலேயே இறந்து விட்டதாக மருத்துவர் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக நுங்கம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த டீ கடை உரிமையாளர்களான இருவரிடம் இந்த விசாரணையை நிகழ்த்தி வருகின்றனர். இவர்கள் அஜாக்கிரதையாக அந்த பகுதியில ஏதேனும் அந்த போர்டு வைப்பதாக, அந்த கரண்ட் போர்டு வைக்கிறதுக்காக வைத்த போது இந்த மின்சாரம் தாக்கி உயிரிழந்தாரா, இவர்கள் அஜாக்கிரதையாக ஏதேனும் அந்த பலகையை வைத்தனாரா என்ற கோணத்துல இந்த விசாரணையானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில அவரது உடலானது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. அவரது மனைவிக்கு கௌசல்யா என்பவருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில அவர் கை குழந்தையோடு அங்கு கதறிய காட்சிகள் காண்போரை பதற செய்தது. இந்த சம்பவம் தொடர்பாக நுங்கம்பாக்கம் போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து இந்த விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சாலமன். உயிரிழந்தவரின் மனைவி தந்தி டிவிக்கு பேட்டி அளித்திருக்கிறார், அதனை பார்க்கலாம். வந்தாரு நேற்று 6:00 நான் ஃபோன் பண்ணி பேசினேன், டயர்டாக இருக்குன்னு சொன்னார். சரி ஓகேம்மா நான் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கூப்பிட்றேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் யாரோ மேனேஜருன்ட்டு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஷாக் அடிச்சிருச்சு, நான் போய் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு அவர் இறந்துட்டாரு அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அவ்வளோதான் எனக்கு தெரியும். வேற எதுவுமே பேசல. எடல்வைஸ்ல மேனேஜரா இருக்காரு. அதுக்கு இந்த மாதிரி மழை வருது, தண்ணி தேங்கி நிக்குது, யாராவது உயிர் போனாதான் அதை பார்ப்பாங்களா? அதுக்கு முன்னாடி யாருமே பார்க்க மாட்டீங்களா? எனக்கு என்னோட பட்டு வேணும். என்னால் அவரை பார்க்க கூட முடியல, அந்த நிலைமையில படுத்திருக்காரு. நான் என்ன பண்ணுவேன்? ஒரு பையன் இருக்கா, அவனுக்கு 7th month ஸ்டார்ட் ஆகுது இன்னையோட. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். அவர் ஃபர்ஸ்ட் மேக்ஸ்ல இருந்தாரு, இப்போ எடல்வைஸ்ல மேனேஜரா இருக்காரு. யாரு உங்க குடும்பத்துல பாக்குற? இவர்தான் பார்த்துட்டு இருந்தாரு. இப்போ இவரும் அம்மா இருக்காங்க. அம்மாக்கு எவ்வளோ தான் நாங்க இருக்கோம். இப்போ சப்போர்ட்டும் இல்லை. இந்த கவர்மெண்ட் தான் என்ன பார்த்துக்கணும். ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. என் வாழ்வாதாரத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? இவர் ஒருத்தர் தான் இருந்தாரு, இவரும் போயிட்டாரு. நான் என்ன பண்ணுவேன்? யார் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றீங்க? ஈபி மேல நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி மழை வருது, தண்ணி தேங்கி நிக்குது, யாராவது உயிர் போனாதான் அதை பார்ப்பாங்க. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வான் வருவான் புதன்தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.